மில்க் பிக்கிஸ். இந்த மில்க் பிஸ்கெட்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து விரும்பி சாப்பிடுறது. என்னோட பிள்ளைக்கு இப்போ வந்து அதிகமா இந்த பிஸ்கெட்டை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பல தாய்மார்களோட மனசுல வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு. இது பிள்ளைகள் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இதனாலேயே அதிகமா இந்த மில்க் பிக்கிஸ் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க ஒரு 4 பிஸ்கெட் வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு சமம். பிள்ளைகளோட வளர்ச்சிக்கான அதிகமான ஊட்டச்சத்துக்களை இதுல கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு வந்து பிள்ளைகளை தான் அதிகமா குறிக்கோளா வந்து இந்த பிஸ்கெட்டோட வியாபார நோக்கமும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ போதாக்குறைக்கு டி குகேஷ் வேர்ல்டு ஒலிம்பிக் சாம்பியன். ஸோ அவரோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு புத்திசாலி ஆகலாம் அப்படின்னு ஒரு இன்டைரக்டா நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. அதே மாதிரி ஜீரோ டிரான்ஸ்ஃபேட், அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பல உணவுகளில் டிரான்ஸ்ஃபேட் இருக்கு, அது மிக மோசமான ஒரு கொழுப்பு. ஸோ அந்த ஃபேட் கிடையாது. ஸோ அதை தவிர இதுல என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல் முக்கியமானது ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர். ஸோ 63% இந்த மைதா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நார்ச்சத்துன்றதே கிடையாது. அதில் இருக்கிறது டோட்டல் சுகர் மட்டும்தான். சாப்பிட்ட உடனே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படியே ஏற்றி வந்து ரிஃபைன்டு பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அதில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து வேற பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, இந்த ரிஃபைன்டு பாம் ஆயிலில் வந்து மினிமமான அளவில் டிரான்ஸ்ஃபேட் வரும். ஆனால் இங்கே பிஸ்கெட்டில் டிரான்ஸ்ஃபேட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்ததா வந்து ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு பார்ட்லி ஸ்கிம்டு மில்க். அதாவதுங்க, பால் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணி அதில் சுகர் சேர்த்து, பாலில் இருக்கிற கட்டித்தன்மையும் அதில் வந்து ஈரப்பதம் இல்லாம சுகரும் சேர்த்து. ஸோ அது ஹைலி சுகர். கொஞ்சம் சத்து இருந்தால், ஊட்டச்சத்துக்கள் அதில் கொஞ்சம் இருந்தாலும் சுகர் வந்து அதில் இயல்புக்கு அதிகமான அளவில் வந்து அதில் இருக்கும். அடுத்து 2 ரைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ரைசிங் ஏஜென்ட் 503, ரைசிங் ஏஜென்ட் வந்து 500. இது ரெண்டுமே ஒன்று வந்து சோடியம் பைகார்பனேட், இன்னொன்று வந்து அமோனியம் பைகார்பனேட். இது ரெண்டுமே இந்த பிஸ்கட் நல்லா பொங்கி வர்றதுக்காகவும் அதோட அது ஏர் ஃப்ரீயா போய் அதோட சாஃப்ட்னஸும் டெக்ஸ்டருக்காக தான் பொதுவாக வந்து இந்த ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. 2 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு இது கொடுக்கவே கூடாது. கொடுக்கறது வந்து பெரிய சேஃப்டி கிடையாது. அதுக்கப்புறமா 2 எமுல்சிஃபையர் ஆட் பண்றாங்க. 322, 471. ஒன்று லெசித்தின், ஒன்று வந்து மோனோ டைக்ளிசரைடு. இந்த லெசித்தின் வந்து முட்டையில இருக்கும். மயோனஸ் உண்டாக்குறதுக்காக அந்த தண்ணியையும் ஆயிலையும் உறிஞ்சு சேர்த்துறதுக்காக இந்த லெசித்தின் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்ததா இருக்கிற அந்த மோனோ டைக்ளிசரைட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு சூட்டபிளான பொருள் கிடையாது. அப்புறமா ஆர்டிஃபிஷியல் வெனிலா ஃபிளவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேச்சுரல் ஐடென்டிஃபிகல் ஃபிளவரிங் சப்ஸ்டன்ஸ் ஃபிளவர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் பி, விட்டமின் டி, இதெல்லாம் வந்து நீங்க இப்படி எதுவுமே போகாம பேசாம ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சாலே இதுல எல்லாம் வந்துடும். மற்றபடி இதுல வேற சுகர் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு குறிப்பா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, 100 கிராம் எடுக்கும்போது 26 கிராம் சுகர் இருக்கு. இது ஒரு 60 கிராம் பேக்கேஜுங்க. ஸோ ஒரு 100 கிராம் சுகர் 100 கிராம் பேக்கேஜ் வரும்போது ஒரு இதுல வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம், அந்த 100 கிராம் பிஸ்கெட் நம்ம சாப்பிட்டோம்னா WHO ரெக்கமெண்ட் பண்றது 25 கிராம் சுகர் தான். அதை விட 1 கிராம் சுகர் அதிகமாவே நம்ம அந்த பிஸ்கெட் மூலமே சாப்பிடுவோம். அன்னைய தினம் வேற சுகரே நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு டெய்லி ரெக்கமெண்ட் டோசேஜ்ல நம்ம பார்க்கும்போது அதுக்கு மேல எடுக்கும்போது அது ரெக்கமெண்ட் டோசேஜை விட அதிகமா போயிடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு சுகர் இதுல இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஞாபகம். ஓவராலா பார்த்தோம்னா இதுல ஒன்றும் அப்படி பெரிய ஹெல்த்தியான ஒண்ணுமே கிடையாதுங்க. பொதுவா எல்லாம் பிஸ்கெட் கேக்ல எல்லாம் ஆர்டர் பண்ண பொதுவா சாதாரண பொருட்களை ஆர்டர் பண்றது மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளவு பிஸ்கெட் தேவை சாப்பிடணும் அப்படின்னா நீங்க சாப்பிடலாம். மூளைக்கு வந்து மூளையை வேலை செய்ய வைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய அளவில் உள்ள இன்கிரீடியன்ட் எதுவும் அவங்க ஆட் பண்ணல இதுல.